அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 15 கிராம் அளவுக்கு அகரகரை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான சுகரும் சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் 2 பெரிய மாதுளப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ரெடி பண்ணி வச்சுருந்தா அகரகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த ட்ரேயில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நம்ம மிக்சரை சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ண விட்டுருங்க. இந்த சைடில் செகண்ட் லேயர் செய்கிறதுக்கு பால் 2 கிளாஸ் சேர்த்துட்டு இன்னொரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை பால் நல்லா கரைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஜெல்லி நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்டை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இது நல்லாவே செட் ஆயிடுச்சு. திருப்பியும் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இன்னொரு லேயர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்க்காம நேச்சுரலாக போமோகிரானட் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடலுக்கு புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும். நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக. ஸோ இது இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.